திருடங்கள்லாம் எடுத்துன்னு வரான். சாமான போய் அரசாங்கத்துலேயும் திருடின்னு வந்துடுறான். எடுத்துன்னு வந்த உடனே அவரை பிடிக்கிறது போலீஸ்காரன் ஓடி வராங்க எல்லாரும். வந்தால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சன்னியாசி, ஒரு சாது மகாத்மா தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே அவருடைய ஆசிரமத்தை கொண்டு வச்சுட்டு இவங்கெல்லாம் ஓடி போய்ட்றான். இவங்க வரத்துக்குள்ள அவங்கெல்லாம் ஒத்தனையும் காணும். சாமா மாத்திரம் இங்கே இருக்குது. உடனே வந்து பார்த்தா என்னன்னு கேட்குறான். இவர் பாட்டு தபஸா அப்படியே உட்காந்துட்டே இருக்கார். அப்புறம் அவரை போட்டு மிரட்டி எல்லாம் கேட்குறான். ஆமாம்மா அவரோ வந்தால் அவரோ போனால் என்ன வந்து எனக்கு ஒன்று ஞாபகம் இல்லை அப்படின்னு விட்றாரு. யார் வந்தால் யாரும் எனக்கு ஒன்று ஞாபகம் இல்லை, ஏதோ வந்தால் போனால் வச்சா அவ்வளோ, நான் ஒன்று தபஸ் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றும் சமாச்சாரமே கிடையாதுன்னு விட்றான். அதுக்கு பிற்பாடு அவர் சொல்கிறார் ஒரு நீதி. யாரோ வந்தால் போனால் கண்ணு பார்த்தது, வாயால் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொன்னேன் இது பொய் இல்லை அப்படின்னு விட்றார். கண்டது கண்ணு, பேசுவது வாயி. அதனால் கண்டதாலே திருப்பி சொன்னாதான், கண்ணுக்குனால சொன்னாதான் அது தப்பு. வாயாலே பார்த்து வாயாலே சொன்னாதான் தப்பு. பார்த்தது கண்ணு, பேசுவது வாயின்னு ஒரு நீதி சொல்கிறார் இந்த இடத்துல. இந்த மாதிரி பிரத்யாரு ஹிம்சை வரக்கூடிய நிலைமையாக இருந்ததுனால் இந்தமாரி நீதிங்கன்னு பார்க்கலாம், இருக்கலாம், போகலாம், வரலான்னு இருக்கணுமே தவிர அடுத்தது ஹிம்சை வரக்கூடியதாக செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நீதி மகாபாரத்தில் பெரிய கதையாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், திருடு. இப்போ எங்கே பார்த்தாலும், பேப்பரை பார்த்தாலும், எடுத்து பார்த்தாலும், டிவியில் பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும் இது எல்லாமே ஒரே திருடு கொலை இதுதான் நிறைய. அதனால எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் கழுவிக்கும் வந்து நிறைய குவிஞ்சிருக்கு எல்லாம். அஸ்தேயம், திருடக்கூடாது. ஏன்? அவனே தானம் பண்ணினான்னா அது அவனுக்கு புண்ணியம். அந்த சாமான நீ திருடினா உனக்கு பாவம். அவனுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு பாவம், அவனுக்கு அழுக, அதான் மிச்சம். எடுத்து அழுவாடா. அதனால கொடுத்து வாங்கிக்கணும் எது கேட்டாலுமே தவிர நாமே எடுத்து திருடிக்கூடாது அப்படின்னு அஸ்தேயத்துக்கு வழக்கம் கொடுத்துருக்கா.